நடிகர் கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் படத்தில் த்ரிஷாவோட சுகர் பேபி பாட்டோட மேக்கிங் வீடியோ வெளியாச்சு. இந்த நிலையில் இந்த வீடியோவில் த்ரிஷாவோட டான்ஸ் பார்த்து ஃபேன்ஸ் பலருமே அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்கள் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதில் பலருமே த்ரிஷாவுக்கு நடிக்கவும் வரல, டான்ஸ் ஆடவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சுகர் பேபி பாட்டோட மேக்கிங் வீடியோவை டான்ஸ் மாஸ்டரான ரோஷினி நாயர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இப்போது த்ரிஷாவுக்கு எதிராக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் ரோஷினி த்ரிஷாவுக்கு சுகர் பேபி பாட்டுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற வீடியோவை ஷேர் பண்ணி டான்ஸ் இயக்குனர் கிருதி மகேஷை டேக் பண்ணி கூடவே கேப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்நாளில் கிடைக்கிற ஒரு சிறந்த அனுபவம் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் த்ரிஷாவோட ஹூக் ஸ்டெப் பற்றி பலவிதமான கமெண்ட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு சிலர் த்ரிஷாவுக்கு டான்ஸ் ஆடம் வரல, நடிப்பும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் த்ரிஷாவோட கொரியோகிராஃபர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது, இந்த பாட்டுக்கு அவங்களே டான்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் மோஸ்ட் ஓவர் ரைட்டிங் ஹீரோயின் வித் ஜீரோ ஆக்டிங் அண்ட் டான்ஸ் அண்ட் டைலாக் டெலிவரி ஸ்கில் இருக்கிறது த்ரிஷா மற்றும் நயன்தாராவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவையுமே இந்த பதிவில் வம்பெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் இத்தனை வருஷமாக என் மனசில் இருந்த விஷயத்த கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க, த்ரிஷாவுக்கு ஜீரோ ஆக்டிங் ஜீரோ டான்ஸிங், ஆனால் இன்னும் சர்வே ஆகுறாங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இப்படி த்ரிஷாவோட டான்ஸை விமர்சனம் பண்ணி அதிகமான கமெண்ட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கண்டுக்காத த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் த்ரிஷாவோட லேட்டஸ்ட் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன யாராச்சும் ஏதாச்சும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் அதை 2 முறை செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸுமே வெளியிடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் த்ரிஷா போட்ட ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோஸ் எடுத்து தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் தன்னை பற்றின நெகட்டிவ்ஸ்க்கு பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் த்ரிஷாவை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க.